சாணகியன் சுமந்திரனின் தாளத்திற்கு ஆட மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்ல, அமைச்சர் சந்திரசேகர் அதிரடி. விடுதலை புலிகளின் பேரில் இனவரியை தூண்ட முயற்சி, கம்மன்பிலவிற்கு எதிராக ஆரம்பமானது விசாரணைகள். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இடம்பெற்ற முதல் சம்பவம். 80 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், 44 பேர் பலி. வடக்கு கிழக்கு தழுவிய பூரண ஹர்த்தாலுக்கு CVK அழைப்பு. முல்லைத்தீவில் உயிரிழந்த தமிழ் இளைஞன், பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல். இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் அதிரடி கைது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகள், கடத்தல்கள் மற்றும் கப்பம் கூறல் சம்பவம் தொடர்பாக இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பராஜா தற்போதைக்கு குற்றப்புலனாய்வு துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இனிய பாரதி வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவரது முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் இனிய பாரதி மேற்கொண்ட படுகொலைகளின் துப்பாக்கிதாரியாக இருந்துள்ளதுடன் பல்வேறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 18ஆம் திகதி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நடைபெறவுள்ள ஹர்த்தாலுக்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் மத்தியில் இராணுவ முகாம்கள் அமைந்திருப்பதன் காரணத்தினாலேயே இவ்வாறான பல தாக்குதல்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இதை ஒரு சுட்டியாக கருதி வடக்கு கிழக்கிலே மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஹர்த்தால் சிலருக்கு அசௌகரியமாக இருக்கலாம். குறிப்பாக நாளாந்த உழைப்பாளர்கள், பழுதடைகின்ற பொருட்களை விற்போருக்கு, போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கு பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த கடையடைப்பிற்கு அழைப்பு விடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒற்றுமையாக தமது கோரிக்கையினை காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பினை காட்டுவது மட்டுமல்ல, இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து விலக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே இந்த ஹர்த்தாலின் அடிப்படை நோக்கம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி அச்சலா செனவிரட்ன நேற்று குற்றப்புலனாய்வு துறையில் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவுக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொல்ககவெல பகுதியில் ஒருவர் காணாமல் போனது மற்றும் அது தொடர்பான வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு கம்மன்பில இடையூறு விளைவிப்பதாகவும் விடுதலை புலிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் கைதுகள் நடைபெறுவதாக கூறி இனவரியை தூண்ட முயற்சிப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. பொல்ககவெல நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகேதென்ன இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகேதென்ன சம்பந்தப்பட்ட சம்பவம் பொல்ககவெல பகுதியில் வசிக்கும் ஒருவரின் காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடையது என்றாலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமல் போன சம்பவமும் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையது என்பது இப்போது தெரியவந்துள்ளது. இந்த காணாமல் போன சம்பவங்கள் அனைத்திற்கும் பின்னால் கடற்படைக்குள் செயல்படும் ஒரு குழுவின் தலையீடு இருப்பதும் தெரியவந்துள்ளது. இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில இந்த கைதுகளை விமர்சித்து தொடர்புடைய நடவடிக்கைகளை தடுத்ததாக காணாமல் போன பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் அச்சலா செனவிரட்ன தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த கைதுகள் நடைபெறுவதாக கூறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இனவரியை தூண்டி வருவதாகவும் அவரது புகாரில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்று வருகின்றன. தேவையான வளங்களை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என்று கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்த சாணக்கியன் மற்றும் ரணிலின் விசுவாசியான சுமந்திரன் ஆகியோரின் தாளத்துக்கேற்ப ஆடுவதற்கு எமது மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்லர் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். காணி உரிமைகள் வழங்கும் வேலை திட்டத்தினை வடக்கில் இருந்தே ஆரம்பித்துள்ளோம். வடக்கு மக்களின் வாழ்வில் என்று வசந்தம் துளிர்விடுகின்றதோ அன்றுதான் எமது வாழ்விலும் வசந்தம் ஏற்படும். ஏனெனில் இது மக்களுக்கான அரசாங்கமாகும். சுமந்திரனுக்கு ரணிலுடன் இருக்கும் போது நல்லம் யாழ் நூலகத்தை எரித்த பாவிகளின் ஃபைல்களை தூக்கிக் கொண்டு திரியும் போது தமிழ் மக்களின் பிரச்சினை அவருக்கு தெரிய வரவில்லை. ஆனால் ஒன்று அவர் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மட்டக்களப்பில் 10-15 பேரை அழைத்து சாணக்கியன் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார். அவர் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்தவர் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை கடந்த கால கொலைகள் தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும். அதனால் தான் செம்மணி புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணி மற்றும் விசாரணைக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றது. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. மன்னரில் காற்றாலை மின்திட்டம் தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளது. அங்கு கனியமணல் அகழ்வு இடம்பெறுகின்றதாம். இதனால் மக்களின் காணிகள் சூறையாடப்பட போகின்றதாம் என ரிஷாட் பதியுதீன் கூறுகின்றார். காற்றாலை மின் உற்பத்திக்கு கடந்த காலங்களில் இந்த பாவிகள் தான் காணி வழங்கினார்கள். அதற்குரிய அனுமதியையும் இந்த பாவிகளே வழங்கியிருந்தனர். கனியமணல் அகழ்வுக்கும் ராஜபக்ஷ ரணில் ஆட்சியில் அமைச்சராக இருந்த பாவிகள்தான் அனுமதி வழங்கினர் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கிட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதோடு தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் முன்னிறுத்துவது எமது பொறுப்பாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய கச்சேரி மண்டபத்தில் நடைபெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கிட்டு ராணுவ முகாமில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அங்கு இரும்பு திருடப்பட்டதாக தெரியவந்துள்ளதுடன் இது தொடர்பில் ராணுவத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு இரும்பு கடத்தலில் 3 ராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் நிமித்தம் 3 ராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. எனவே தவறு செய்தால் யாரென்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எமது பொறுப்பாகும். அதேவேளை ராணுவ முகாம்களையோ போலீஸ் நிலையங்களையோ அவசியமில்லாமல் அகற்ற வேண்டியது இல்லை என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பிரதமருக்கு சவால் விடுவது இதுவே முதல் தடவை என்றும், எனவே அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் நவீன் திசாநாயக்க நேற்று தெரிவித்துள்ளார். சுப்ரீம் செட் பற்றி பேசுவதன் மூலம் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு சவால் விடுத்துள்ளார் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 7 மாத காலப்பகுதிக்குள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் 80 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசாரின் அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் காரணமாக இதுவரை 44 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் காரணமாக 47 பேர் வரையானோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்னும் சிலர் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதேபோன்று குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.